ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீவேர்ட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் சேனல். இனி வரப்போகிற 30 நாள் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக என்வாரன்மெண்ட்டை கவர் பண்ண போகிறோம். இப்போ குரூப் 1 இல்லை குரூப் 2 இல்லை குரூப் 4 பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 9 சப்ஜெக்ட் வருங்க நம்ம கவர் பண்ண வேண்டியது. அதில் ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வர்ற கொஷின்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்வாரன்மெண்ட். இந்த என்வாரன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயின்ஸுக்கு ரொம்ப முக்கியம் இது. அது இல்லாமல் யூபிஎஸ்சியோ இல்லை மற்ற எந்த நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா என்வாரன்மெண்ட் ரொம்ப முக்கியமான டாபிக். இது நம்ம அடுத்து வர்ற ஒரு 30 நாள் தொடர்ந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். கரெக்டாக டெய்லி காலையில் 7 மணிக்கு ஒரு வீடியோ வந்துடும் உங்களுக்கு. வாங்க இப்போ நம்ம டாபிக்குள்ளார போகலாம். பாருங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ். இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ்ன்றது ஃபஸ்ட்டு யார் இந்த டேர்மை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மன் மையர்ஸ். யார்? நார்மன் மியர்ஸ் அப்படின்றவர் தான் இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ்ன்ற இதை பண்ணார். எப்போனா 1988. ஓகேங்களா, 1988 தான் ஃபஸ்ட்டு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னா ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் என்டிமிக் ஸ்பீஷியஸ் எக்ஸ்பீரியன்சிங் அன்யூஷுவல் ரேப்பிட் ரேட் ஆஃப் ஹேபிட் லாஸ்ன்றார். அப்போ இங்கே 2 கீவேர்ட்ஸ் இருக்குது. ஒன்றுனா என்டிமிக் ஸ்பீஷியஸ்ன்றதும் ஹேபிடேட் லாஸ் அப்படின்றதும். என்டிமிக் ஸ்பீஷியஸ்னால் ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு ஸ்பீஷியஸ் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் வாழும், வேறு இடத்துல எடுத்துகிட்டு போய் விட்டோம்னா அது இறந்துடும் அப்படின்னா அது என்டிமிக் ஸ்பீஷியஸ். அந்த இடத்துக்கே உரியான ஒரு ஸ்பீஷியஸ்னு அர்த்தம். ஹேபிடேட் லாஸ்னால் பார்த்திங்கன்னா, இப்போ ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஒரு என்டிமிக் ஸ்பீஷியஸ் இருக்கிற இடம் அன்யூஷுவலாக, அதாவது ரேப்பிட் ரேட்டாக அதோட ஹேபிடேட்னால் இருப்பிடம், அதோட இருப்பிடம் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றத ஹேபிடேட் லாஸ். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுமே நடக்கிற இடம் பேர் தான் ஹாட்ஸ்பாட்ஸ். ஓகேங்களா, இதுக்கு 2 கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள், 1500 என்டிமிக் வேஸ்குலார் பிளான்ட் ஸ்பீஷியஸ் இருக்கணும். ஒரு ஹாட்ஸ்பாட்னா மினிமம் 1500 என்டிமிக் வேஸ்குலார் பிளான்ட் ஸ்பீஷியஸ். வேஸ்குலார்னால் ஒரு பிளான்ட் வேஸ்குலார்னால் என்னென்னா அந்த ஒரு செடி ஃபுல்லாக அதோட நியூட்ரியன்ஸை கொண்டு போக முடிகிற ஒரு பிளான்ட் பேர் தான் வேஸ்குலார்னு சொல்லுவாங்க. தண்ணியோ நியூட்ரியன்ஸோ எல்லாத்தையும். ஓகேங்களா, ரெண்டாவது அதாவது மொத்தம் எவ்வளோ இருக்கணும்? 1500 அந்த இடத்துல மட்டுமே வாழக்கூடிய 1500 என்டிமிக் வேஸ்குலார் பிளான்ட் ஸ்பீஷியஸாக இருந்துச்சுன்னா தான் அதை ஒரு ஹாட்ஸ்பாட்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. ரெண்டாவது கண்டிஷன் பார்த்துங்க, 70% ஹேபிடேட் லாஸ் ஆகிட்டுருக்கணும். இதோட இருப்பிடம் தொடக்க காலத்தில் இருந்ததை விட இப்போ அதோட 70% இருப்பிடம் அழிஞ்சிட்ருக்கணும். இப்போதைக்கு ஒரு 30% மட்டும்தான் இருக்கிறது மட்டும்தான் இதை இந்த பயோடைவர்சிட்டி இதுக்கு நம்ம கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், இதுதான் வேர்ல்டில் இருக்கிற 36 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ். அதாவது வேர்ல்டில் மொத்தம் 36 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்குங்க. அதில் பாருங்கள், இந்தியாவில் பாருங்கள், இதோ ஹிமாலயாஸ் இருக்குங்களா, வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குங்களா, அடுத்தது பாருங்கள் இந்த இந்தோ பர்மா ரீஜன் வாங்க, அதாவது நார்த் ஈஸ்ட். அடுத்தது சுண்டாலேண்ட். இது என்னங்க சுண்டாலேண்டில் எப்படிங்க இந்தியா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது இந்த சுண்டாலேண்ட் அந்த போர்ஷனில் வரும். ஸோ அப்போ இந்தியாவில் மொத்தம் 4 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, உலக மொத்தத்தில் மொத்தம் 36 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ். அந்த 4 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஓகேங்களா, அடுத்தது வெஸ்டர்ன் காட்ஸ், அப்புறம் இந்தோ பர்மா ரீஜன், அதாவது இந்தியாவும் அந்த பர்மா அந்த இணையிற இடம் அந்த இந்தோ பர்மா ரீஜன் சொல்லுவாங்க. அடுத்தது சுண்டாலேண்ட். ஓகேங்களா, சுண்டாலேண்ட்ன்றது தான் பார்த்திங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸு, இது சுமத்ரா தீவுகள் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடம். இதில் எந்த ஒன்று நம்மளுடைய இந்தியாவில் கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் அதை சேர்ந்து வரும். ஸோ இந்த 4 தான் இந்தியாவில் இருக்கிற பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ். ஓகேங்களா, இந்த இந்தியாவில் இருக்க பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸில் இப்போ நம்ம ஹிமாலயாஸில் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு என்டிமிக் ஸ்பீஷியஸ்ன்னு பார்த்திங்கன்னா ரெட் பாண்டா. ஓகேங்களா, இந்த ரெட் கலரில் பாண்டா இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரெட் பாண்டா. ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்னோ லியோபர்ட். இது அங்கே மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, ஸ்னோ லியோபர்ட். இது 2 அதுக்கு இந்த ஹிமாலயாஸுக்குரியான ஒரு என்டிமிக் ஸ்பீஷியஸ். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள் வெஸ்டர்ன் காட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வரையாடு. நீங்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டோட ஸ்டேட் அனிமல்னு சொல்லுவாங்களா வரையாடு, அந்த வரையாடு பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. ஓகேங்களா,
அடுத்தது வெஸ்டர்ன் காட்ஸில் இன்னொன்று ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கணுன்னா என்னென்னா சிங்கவால் குரங்கு இப்போ நீலகிரிலேருந்து முதுமலை அந்த மாதிரிலாம் நீங்கள் போகிற இடத்துல பார்க்கலாம் இந்த சிங்கவால் குரங்கு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, சிங்கவால் குரங்கு. அடுத்தது பாருங்கள், இது இந்த சவோலா அப்படின்ற ஒரு அனிமல். இந்த அனிமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடு வகையும் நம்ம சொல்ல முடியாது, ஒரு மான் வகையும் சொல்ல முடியாது, அது மாதிரி ஒரு மிக்ஸ்டு ப்ரீடு. இது எங்கே இருக்குன்னா இந்தோ பர்மா ரீஜன். எங்கே இருக்குது? இந்தோ பர்மா ரீஜன். ஓகேங்களா. அடுத்தது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம். அடுத்தது வந்து நம்மளுடைய சுண்டாலேண்டு எதுக்கு ஃபேமஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஆம்பிபியன்ஸோ இல்லை, அதாவது ஆம்பிபியன்ஸ்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தவளை அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இந்த நீர்லேயும் வாழும் நிலத்துலையும் வாழுகிற அந்த மாதிரி இடத்துக்கு வந்து இந்த சுண்டாலேண்ட் ரொம்ப ஃபேமஸ். அதில் எதுனா நம்மளுடைய இது இருக்குது, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது நாலு நம்மளுடைய பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸில் இருக்கிற முக்கியமான என்டீமிக் ஸ்பீஷியஸ் இது தான். ஓகேங்களா. அடுத்தது இப்போ இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸில் என்னென்ன எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் வாங்க. இப்போ ஹாட்ஸ்பாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஓகேங்களா. ஹிமாலயாஸ், இந்தோ பர்மா, வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கா. அதான் அது வெஸ்டர்ன் காட்ஸ்னு வாங்க, நம்மளதில் இருக்கிறது மட்டும் சுண்டாலன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஹாட்ஸ்பாட் வந்து ஆரம்பிக்கும் போது 7,41,000 சில்லற கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் இருந்திருக்கு. ஆனால் இப்போதைக்கு வந்து பாருங்கள் 1,85,000 கிலோமீட்டர் தான் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% வந்து ஹேபிடேட் வந்து லாஸ் ஆகிடுச்சு. அதே போல் இந்தோ பர்மா பார்த்தீங்கன்னாலும் 23,73,000 சில்லற இருக்குது. இப்போ 1,00,000 சில்லற தான் இருக்குது. ஓகேங்களா. அப்போ எந்த அளவுக்கு ஹேபிடேட் லாஸ் ஆகிருக்கு பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் பூர்த்தி ஆகுதுங்களா, அதாவது செகண்ட் கண்டிஷன் பூர்த்தி ஆகுதுங்களா. ஓகேங்களா. அடுத்தது வந்து பாருங்கள், வெஸ்டர்ன் காட்ஸில் பாருங்கள் 1,89,000 சில்லற, ஆனால் இப்போதைக்கு 43,000 தான் இருக்குது. அதே போல் தான் சுண்டாலேண்டும் பாருங்கள் இதெல்லாம். ஓகேங்களா. இப்போ ரெண்டாவது வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, 1,500 மினிமம் 1,500 என்டிமிக் பிளான்ட் ஸ்பீஷியஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்கள் என்டிமிக் பிளான்ட் ஸ்பீஷியஸ் எவ்வளோ இருக்குது ஹிமாலயாஸில் 3,160. இந்தோ பர்மாவில் பாருங்கள் 7,000 கிட்டத்தட்ட. வெஸ்டர்ன் காட்ஸில் 3,049. சுண்டாலேண்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது இப்போ இந்த இதில் வந்து அப்படியே என்டிமிக் த்ரெட்டட் பேர்ட்ஸு, மம்மல்ஸு, ஆம்பிபியன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் அதுக்கடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டின் ஸ்பீஷியஸ். அது என்ன எக்ஸ்டின் ஸ்பீஷியஸ், அதாவது அழிஞ்சு போன ஸ்பீஷியஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா ஹிமாலயாஸில் எதுவும் இல்லை. இந்தோ பர்மாவில் 1 இருக்குது. ஓகேங்களா. வெஸ்டர்ன் காட்ஸில் பாருங்கள் கிட்டத்தட்ட 20 இருக்குது. 20 ஸ்பீஷியஸ் வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் அழிஞ்சிடுச்சிங்க. அதாவது வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்டின்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. அப்போ அதிகப்படியான என்டிமிசம் எதில் இருக்குது, அதிகப்படியான என்டிமிசம் எங்கே இருக்குன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் தாங்க. அதனால் அங்கே லைட்டாக ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தாலுமே ஒட்டுமொத்தமாக அந்த இருக்கிற அந்த இடமே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால தான் வெஸ்டர்ன் காட்ஸ் பக்கம் எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களோ அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த பக்கம் கொண்டு வர மாட்டாங்க. ஸோ அதனால தான் என்வாரன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டோ இல்லை அங்கே ஏதோ அந்த எது பண்ணனாலும் இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் ரொம்ப பயங்கரமான ஹாட்ஸ்பாட்ஸ் அப்படின்வாங்க. ஓகேங்களா. அடுத்தது சுண்டாலேண்டில் பார்த்துங்க கிட்டத்தட்ட ஒரு 4 அழிஞ்சிருக்குது. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ஸோ இந்த ஏரியா ப்ரொடெக்டட் எவ்வளோ, ஹியூமன் டென்சிட்டி பாருங்கள். இப்போ பாருங்கள் ஹியூமன் டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம வெஸ்டர்ன் காட்ஸில் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு அங்கெல்லாம் இருக்குது. மற்ற இடம்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஹிமாலயாஸில் அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. நீங்கள் இந்தோ பர்மா ரீஜன் எடுத்துட்டாலும் சுண்டாலேண்டில் எடுத்துட்டாலும் அங்கெல்லாம் அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இன் இந்தியான்னு கேட்டாங்கன்னா இவ்வளோ தான் டாபிக். ஓகேங்களா. ஸோ திருப்பி நம்ம ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாமா. ஸோ பயோடைவர்சிட்டி அதாவது வந்து பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கனாவே ஃபஸ்ட்டு நம்ம எழுத வேண்டியதுன்னா நார்மன் மேயர்ஸ்ன்றவர் தான் அந்த டேர்மை ஃபஸ்ட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணார். எப்போ 1988. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் என்டிமிக் ஸ்பீஷியஸ் அதிகமாக இருக்கிற ஒரு இடத்துல ஹேபிடேட் லாஸ் அதிகமாகவும் நடக்கிற இடம் தான் பேர் தான் ஹாட்ஸ்பாட்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. அதுக்கு 2 கண்டிஷன் வைக்கிறேன். என்னென்ன, மினிமம் 1,500 என்டிமிக் வேஸ்குலர் பிளான்ட் ஸ்பீஷியஸ் இருக்கணும். என்டிமிக்னா அந்த இடத்துக்கே உரியது. ரெண்டாவது 70% ஹேபிடேட் லாஸ் இருக்கணும். இதுதான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அதுக்கடுத்தது ரொம்ப முக்கியம் என்னென்னா 36 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் மொத்தமாக உலகத்தில் இருக்குங்க. அதில் 4 தான் இந்தியாவில் இருக்குது. ஸோ அந்த 4 என்னென்னு பாருங்கள், ஈஸ்டர்ன் ஹிமாலயஸு, வெஸ்டர்ன் காட்ஸு, இந்தோ பர்மா ரீஜனு, சுண்டாலேண்ட். ஓகேங்களா.
அடுத்தது அதுக்கான எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹிமாலயாஸில் இருக்க ஒரு எண்டிமிக் ஸ்பீஷஸ் உள்ள கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லலாம், ரெட் பாண்டா, ஸ்னோ லியோபர்டு இதெல்லாம் சொல்லலாங்களா. அதே வந்து ஒரு வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வரையாடு, சிங்கவால் குரங்கு அதெல்லாம். அதே வந்து இந்தோ பர்மா ரீஜன் எடுத்திங்கன்னா சவோலா, இப்போ சுண்டாலான்னு எடுத்துட்டிங்கன்னா ஸ்லெண்டர் டோர்ஸ். ஓகேங்களா, இதெல்லாம். ஸோ இதெல்லாம் தான் அங்கே இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக். இதே போல் மறுநாள் வந்து திருப்பியும் இதே போல் ஒரு என்வரான்மெண்ட்டில் ஒரு டாபிக் வரும். டெய்லி ஒரு டாபிக் வரும். நம்ம 30 டேஸில் நம்ம கவர் பண்ணிவிடுவோம் என்வரான்மெண்ட்டு பக்காவாக. ஓகேங்களா. இது மேலும் இது போல் நிறைய வீடியோஸ் வர்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.